Hi everyone, welcome to Boolean Buffett. This time we are going to see a very interesting AI tool which is nothing but Table AI. இது ஆக்சுவலி நோ கோட் ஒரு டூல் மாதிரி தான் லைக் இட்ஸ் வந்து கோடை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்காது பிகாஸ் so far we have just discussed all the tools which is nothing but to provide generate a code to build a web application whereas இந்த டேபிள் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் input like whether இங்கே உங்கள் இன்புட் வந்து either it could be a prompt or CSV ஆர் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி கூட இருக்கலாம் வேறாஸ் நீங்கள் ஒரு வெப் சர்ச் கூட அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் ஆன் தேட் இட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் யுவர் டேட்டா அண்ட் க்ரியேட் ஆர் ஜெனரேட் அ டேட்டா பேஸ் ஹியர் ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் there are so many features available in this table.ai அது ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ when you logged in with your Gmail ID and this is the landing page you can see and இதில் வந்து just first வந்து ஒரு பேஸ் வந்து create பண்ணுற மாதிரி இருக்கும் and so once you create the base you can include multiple number of schema ஒரு மல்டிபிள் ஸ்கீமாஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் பேசிக்காக வந்து போஸ்ட்கிரிஸ் ஆர் MySQL எல்லாத்துலேயுமே வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் சேம் தான் மல்டிபிள் ஸ்கீமாஸை ஒரு பேஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு you can create n number of bases also and you can share the base and if you don't want it you can trash it and அந்த பேஸை வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பின் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த லெஃப்ட் நேவிகேஷன்ஸில் இருக்குது and just click here and create from scratch டெம்ப்ளேட்டும் இருக்குது இதில் டெம்ப்ளேட் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் அந்த டெம்ப்ளேட் லைக் பக் ட்ராக் அண்ட் சேல்ஸ் சிஆர்எம் அண்ட் டாஸ்க் ஹெச்ஆர் இதெல்லாமே டெம்ப்ளேட்ஸ் ஒன்ஸ் யூ கிளிக் தி டெம்ப்ளேட் அது என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக ஒரு மார்க் டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணிக்கும் பேஸ்ட் ஆன் த மார்க் டேட்டா யூ கேன் விஷுவலைஸ் தி டேபிள் டேட்டா அது நிறையா வியூவில் நம்மளால் பார்க்க முடியும் எய்தர் ஒரு கேலண்டர் வியூவில் பார்க்கலாம் லைக் ஒரு டாஸ்க் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு பர்டிகுலர் டேட்டில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த டேட்டில் என்னென்ன டாஸ்க் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா ஃபுல்லாகவே நம்ம கேலண்டர் வியூவில் பார்க்கலாம் கிரிட் வியூ இருக்குது தென் கேன்பன் வியூ இருக்குது லைக் ஜீரா போர்டு எப்படி இருக்குமே அந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஒரு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வில் கோ டு தி சம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித்தவுட் டெம்ப்ளேட் I'll just create the some prompt here இங்கே வந்து பேசிக்காக சில ப்ராம்ப்ட் எல்லாம் இருக்குது அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்கள் டேட்டா வந்து யூ கேன் அட்டாச் டு திஸ் டூல் லைக் சிஎஸ்வி ஆர் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் வேறு எந்த டேட்டாவை கூட நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து லைக் வெப் சர்ச் ஸோ when you enable பண்ணிட்டோம் அப்படின்னா then it could collect the data from the internet based on the URL நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கலாம் தென் அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மார்க் டேட்டாவோட நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலி த ரெக்குயர்மெண்ட் இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் உங்கள் ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது அந்த ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணும் வேறஸ் நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்தந்த டேபிள் இருக்குது இந்தந்த காலம் இருக்குது இந்தந்த மாதிரி டேட்டா நமக்கு வேணும்னு நீங்கள் கொடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும் அண்ட் இந்த லெஃப்ட் நேவிகேஷன்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப் ஒன்ஸ் டேட்டா பேஸ் க்ரியேட்டட் நம்ம எப்படி அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் ஒரு யூஐயில் ஃப்ரண்ட் அண்ட் பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப் தென் டேஷ்போர்டு வந்து கார்டு வைஸில் ஒரு மெட்ரிக்ஸ் லெவலில் அதை வந்து வியூ பண்ணி காமிக்கும் லைக் விஷுவலைசேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக இந்த டேஷ்போர்ட் வேறஸ் ஆட்டோமேஷன் லைக் ஒரு ரெக்கார்டு வந்து எப்போ க்ரியேட் பண்ணணும் எப்போ டெலீட் பண்ணணும் தென் எப்போ வந்து அப்டேட் பண்ணணுங்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக இது தென் திஸ் இஸ் சம்திங் லைக் த ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் அண்ட் கிராண்டட் அத்தாரிட்டிஸ் தென் யூ கேன் செட் இட் ஓவர் ஹியர் தென் லைக் டிசைன்ஸ் அதில் பேசிக்காக வந்து எந்த டேட்டா பேஸ் டைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அவைலபிள் ஹியர் ஜஸ்ட் கிளிக் தி ஸ்டார்ட் இட் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் த டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா பிளான் ஃபார் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸில் வந்து ஃபாலோயிங் டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு லைக் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் அண்ட் கரன்சி இதெல்லாமே வந்து செப்பரேட் டேபிள்ஸ் அண்ட் கீ ஃபீச்சர்ஸும் கூட இதில் இருக்குது
ஓகே. ஸோ இதன் இந்த டேபிள்ஸ் எல்லாமே தான் இட் வில் பி கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராம்ப்ட். பிஹைண்ட் த சீன் வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து ஓகே ஓகே ஐ திங்க் இட் ஸ்டார்ட் பில்டிங் இன் அ வெரி குயிக் ஆக்சுவலி. ட்ரிப்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே ட்ரிப் டேபிள் ஆக்சுவலி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண மாஸ்டர் டேபிள் ஃபார் ஆல் த ட்ராவல் ட்ரிப்ஸ் இருக்குது பர்சனல் அண்ட் பிஸ்னஸஸ். ஓகே ஃபீல்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. தென் ஜெனரேட் ஃபார்முலா ஃபீல்ட்ஸ், ஜெனரேட் வியூஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஐ திங்க் இட் ஜஸ்ட் ட்ரை டு இன்க்ளூடட் ஆல் த மார்க் ரெக்கார்டை வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. இதில் வந்து என்னென்ன டேபிள் என்னென்ன காலம்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே நமக்கு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு. And additionally just generate the formula fields and generate the view and records. Everything it will be created automatically. See all trips, upcoming trips வந்து இருக்கு. ஓகே தென் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மி டேட்டா. யா ஆக்சுவலி இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யா ட்ரிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சி இது வந்து பேசிக் டேட்டா. ஓகே அண்ட் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியும் தென் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது பேஸ்ட் ஆன் த ஃபீல்ட்ஸ் அண்ட் வியூஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகும் இதில். ஓகே வில் see how it goes because this is very much interesting compared to other AI tool. இதனால் வரைக்கும் நான் க்ரியேட் பண்ண ஏஐ எல்லாமே வந்து ஒரு கோடை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் திஸ் டூல் இஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இது உங்கள் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டாலே போதும். இன்கேஸ் வந்து ஒரு 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 பர்டிகுலரான ஃபீல்டு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது, எந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கிடெக்ட் பண்ண முடியல, டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்கள் ரெக்குவயர்மெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா தென் பேஸ்ட் ஆன் தட் இட் இஸ் கிரியேட்டட் எவ்ரிதிங் ஹியர். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் லைக் tables and bases and structured data, everything it will be created. You can create base as I mentioned earlier, and inside them you can create multiple tables like a database schema and multiple views when they இருக்குது like I mentioned earlier, grid view, Kanban view, gallery view and calendar and form views for representing the same data differently. டிஃப்ரெண்ட்டாக வியூ பண்ணுறதுக்காக காமிக்கிற மாதிரி சில வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் சார்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ், எபிலிட்டி டு விஷுவலைஸ் தி டேட்டா லைக் இந்த காலம் தான், இந்த பாயிண்ட் தான் டேஷ்போர்ட் விஷுவலைஸ் பண்ணுறது. மேக் டேஷ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் ஃப்ரம் டேபிள்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லைக் இந்த ஏ ஆக்ஷன் வந்து ஆட்டோமேட் பண்ணும். என்னென்னா யூ கேன் டிஃபைன் ப்ராம்ப்ட் அகெயின்ஸ்ட் டேட்டா, automate the content generation, parsing, etc. Also supports general automations like send email and update record and cross-base data access loop for batch operations. இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஏஐ ஃபீல்ட்ஸ் கூட இதில் வந்து யூ கேன் இன்க்ளூட் இட் லைக் which derives the values based on the configured AI prompt. அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி ஒரு ஏஐ ஃபீல்டு கூட நமக்கு வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் டேட்டாபேஸ் இன்டகிரேஷன், யூ கேன் கனெக்ட் டேபிள் டு எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஆப்ரேட் டைரக்ட்லி ஆன் ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டேபிள்ஸ். அண்ட் பேட்ச் ஆப்ரேஷன்ஸ், பேட்ச் எடிட் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நோ ரோ லிமிட் வித்தவுட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் table.ai. And data governance, as I mentioned, the authority matrix like access and permissions control, enterprise controls and private deployment. So everything you can use it. And history versioning kuda maintain pannu. You can restore history, undo operations and you can get to know multiple histories here. And import and export, yes, import from excel உங்கள் ஆக்சுவல் டேட்டா வந்து எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி இந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்க முடியும். தென் இன்டகிரேட் வித் அதர் டூல்ஸ் வயா plugin and API. So I think these are all the major features provided by this tool. I think இந்த டேபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அண்ட் see all the tables. Okay, so this is very good. அண்ட் ட்ரிப் நேம் ஒரு பேசிக் டேட்டா நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இது நம்ம டேட்டா கூட நம்மளால் மாற்றிக்க முடியும். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகிருக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஏபிஐ வழியாக நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஐ திங்க் அப்கமிங் ட்ரிப்ஸ் கூட இருக்குது. எஸ், அக்டோபரில் என்னென்ன அப்கமிங் ட்ரிப்ஸு யா இங்கே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் கோ ஹியர்
and upcoming trip கரெக்டாக ஓகே லைக் 17ல் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணலாம். ட்ரிப் நேம் வந்து கோவான்னு போட்டுக்கலாம். ஓகே கோவா ட்ரிப்பு. ஓகே டெஸ்டினேஷன் வந்து கோவா அண்ட் ஸ்டார்ட் டேட் வந்து 17 அண்ட் ஓகே சாரி ஸ்டார்ட் டேட் வந்து ஓகே 17. why it's showing okay 17 and end date வந்து 31 and trip வந்து adventure purpose வந்து plan to enjoy vacation okay then status வந்து okay planned total budget yes I think let's say 50k and total expenses okay budget variance okay start record okay இது வந்து என்னன்னா I think ட்ரிப்பு தென் ட்ரிப்பில் வந்து எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ இருக்குது பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அதர் டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மற்ற டேபிள்ஸு. ஜஸ்ட் இது பிளான் ட்ரிப் அப்படிங்கிறதால ஜஸ்ட் இது மட்டும் சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் இது வந்து காப்பி ரெக்கார்ட் URL ஷோ ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து வெர்ஷன் ஹிஸ்ட்ரியை இது பண்ணுறது. தென் கமெண்ட் அண்ட் ஐ திங்க் யூ கேன் ஷேர் இட் டு த குரூப் அண்ட் அதர்ஸ் எல்லாமே மற்றவங்களும் யூஸ் பண்ணலாம் இதையே. and இது வந்து like you can duplicate the record and delete record. I think when you close it it will save automatically I believe. Just close it. yes oh okay unnamed னு வருது. why okay இங்கே வந்து கோவா ட்ரிப் வந்து இங்கே வந்திருக்கு. yeah okay so unnamed record இருக்குது. then go here and delete the record. okay delete ஆயிடுச்சு. ஸோ கோவா ட்ரிப் இதை கிளிக் பண்ணால் ஓகே இந்த கோவா ட்ரிப் கூட ஐ திங்க் இந்த ட்ரிப்பில் ஆட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப்பு பிளான்டு அண்ட் இது வந்து மற்ற ரெக்கார்டு எல்லாமே எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து இப்போ பிளான் பண்ணதால் அது எதுவும் இருக்காது. ஓகே தென் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ் கூட இருக்குது. ஓகே அண்ட் டேக்ஸ் டிடக்டபிள் கேட்டகரிஸ் இது எல்லாமே டம்மி டேட்டா அண்ட் யூ கேன் செக் அண்ட் கிரிட் வியூவில் நம்மளால் இதை பார்க்க முடியுது. ஓகே தென் கேலரி வியூ எடுத்துட்டோம்னா ஓகே கார்ட் வைஸாக நமக்கு வந்து விஷுவலைஸ் ஆகுது அக்காமடேஷன் மீல்ஸ் எல்லாமே. ஓகே then you can click it and see over the data here entire data here. I think you can change the or update கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். I think detection percentage வந்து 10 கொடுத்துக்கலாம். ஓகே just close it. இங்கே வந்து டைப்பே மாறிடுச்சு. just close. ஓகே இங்கே வந்து ஓகே டைப் C and detected வந்து 20 and tax deductible just close it. இங்கே C update ஆகுது and Kanban view click பண்ணால் ஓகே அது choose the tracking field எதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் category type. ஓகே category type வச்சுக்கலாம். just ஓகே category type வந்து type A BC. இந்த கேட்டகரியில் வந்து Kanban view நம்மளால் இது பண்ணிக்க முடியும். தென் இது வந்து uncategorized டைப்பில் ஓகே ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக இது இதாகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே ஏன்னா அங்கே வந்து வரலைங்கிறதுக்காக. ஓகே ஓகே இதெல்லாம் கேட்டகரி வைஸில் Kanban வியூவில் நம்ம பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக கூட நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே டைப் டின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் பண்ணால் டைப் டி வந்துடுது. ஓகே இது என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த டைப் டியில் மூவ் பண்ணிட்டோம்னா அந்த ரெக்கார்டு வந்து இதில் ஆட் ஆகிரும். இப்போது கிரிட்டில் பார்த்தோம்னா அந்த டைப் டி ரெக்கார்டு கூட இதில் ஆட் ஆகிருக்கும். சி அண்ட் கோ ஹியர் அண்ட் கேலண்டர் வியூ வந்து கொடுத்தா கூட நம்ம கேலண்டர் வியூவில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஆட் டேட்டா ஃபீல்ட்ஸ் கிரியேட் அ கேலண்டர் வியூ ஷெட்யூல் அண்ட் டூ டேட்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். ஓகே ஆட் டேட் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஐ திங்க் இட் ஸ்டார்ட் இது என்னென்னா டேட் வந்து ப்ராப்பராக கொடுத்தா இங்கே விஷுவலைஸ் ஆகும். அதுக்காக இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ வந்து இங்கே கொடுக்குறேன்னா இதில் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் இங்கே இல்லை, அதனால் அங்கே வரல. இப்போ 9th நான் கொடுக்குறேன் அண்ட் என் டேட் வந்து 24th கொடுத்துருக்குறேன். தென் இது ஆக்சுவலி என்னென்னா மீல்ஸ். ஓகே just close it and go here. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மீல்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு பார்த்தீங்களா. the start date and end date is must to view that record in a calendar view. okay and go here and form view கூட நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். okay just fill it. okay ஃபில் பண்ணலாம். இது எப்படி ஃபில் பண்ணுறது? ஓகே இங்கே வந்து ட்ராக் த ஃபீல்ட்ஸ் இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம் போல்.
ஓகே, எக்ஸ்பென்சஸ் வந்து போடலாம். கேட்டகரி வந்து கேட்டகரி நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் சிங்கிள் லைன் அண்ட் டிஃபால்ட் வேல்யூ வந்து டெஸ்ட் வேல்யூ அண்ட் சேவ் இட். டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துருச்சு. அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஓகே, எக்ஸ்பென்சஸ் டேபிள்லேருந்து வரணும். ஓகே ஓகே, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பு, ரெக்கார்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, லிங்க் வந்து ரெக்கார்டு. ஓகே, திஸ் இஸ் வெரி கூல் ஆக்சுவலி. எந்த மாதிரி டைப்பில் வந்து நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக நம்பர் டைப்பாக, ஃபார்முலாவா, டேட்டா, அந்த மாதிரி பட்டனா எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் சேவ் இட் அண்ட் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகணுமா? வை இட்ஸ் நாட் சப்மிட்டிங்? ஐம் நாட் ஷுர் ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ. ஓகே, லெட்ஸ் இதை வந்து விஷுவலைஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் சப்மிட் பண்ண ட்ரை பண்ண என்ன ஆகுது? I don't think so. Required fields and save it and submit. I don't think so. Why it's not working? But இந்த மாதிரி சில வியூஸ் எல்லாம் கூட இருக்குது. தென் அதர் தேன் தட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, கேன் வியூ ஆட் ப்ளக்இன் வியூ ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஷீட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ப்ளக்இன் பண்ணிக்கலாம் போல். ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் வில் ட்ரை டு இன்ஸ்டால் இட். ஷீட் ப்ளக்இன் கூட இன்ஸ்டால் ஆகுது. அந்த என்டையர் டேட்டாவும் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஷீட்டில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் வெரி கூல். அண்ட் அதர் தேன் தட் இது என்னென்னா செட்டிங்ஸ் அண்ட் ஓகே என்ன செட்டிங்ஸ் வந்து இருக்குங்கிறது எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி டேபிளில் என்ன செட்டிங்ஸ், டிபி ஃபீல்டு என்ன, செல் டைப் என்ன பேசிக்காக நம்ம என்னென்ன காலம் இருக்குது அதோட எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்டையராக வந்து ஒரு டேட்டா பேஸ், ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இங்கே விஷுவலைஸாக நமக்கு தெரியுது. அண்ட் யூ கேன் கோ திஸ் ட்ரிப்பை நம்ம கொடுத்தா ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே விஷுவலைஸாக தெரியும். அண்ட் வாட் இஸ் தட் ERD? ஆக்சுவலி இஸ் அ ரிலேஷன்ஷிப் டயக்ராம். எஸ், கரெக்ட். இந்த டயக்ராமில் வந்து நம்ம விஷுவலைஸாக நம்மளால் பார்க்க முடியும். லைக் எந்தெந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது, மெனி டு மெனி, ஒன் டு மெனி, ஒன் டு ஒன், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் வந்து விஷுவலைஸாக நமக்கு தெரியும் இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி. ஓகே, ERD டயக்ராம் கூட இருக்குது. திஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் இன் யுவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக இது வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் என்டையராக நம்மளால் பார்க்க முடியும். ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் அதர் தேன் தட் இது எல்லாமே வந்து you can visualize all the table features here. And I think what is this one, create a plugin channel. Okay, I think you can, this part is you can invite a team member to use the same tables. அதுதான் இங்கே. அண்ட் கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இது. தென் API வந்து ஐ திங்க் இது கம்ப்ளீட்டாக ஒரு API மோடில் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் நினைக்கிறேன் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் கால் கமாண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்ட் மூலமாக அந்த டோக்கனை பாஸ் பண்ணி ஓகே க்ரியேட் அ நியூ டோக்கன் கூட நம்மளால் இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். க்ரியேட் ஓகே க்ரியேட் ரெக்கார்ட். இங்கே வந்து ஸ்கோப் கொடுத்துக்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறது செலக்ட் ஆல். ஓகே, ஒரு அட்மின் ஃபீச்சர்ஸ் கொடுத்து பார்ப்போம் இதில். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பைரேஷன் வந்து லைக் பர்மனெண்ட்டாக இருக்கணுங்கிறது கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் இது வந்து ட்ரிப் API டோக்கன் அண்ட் யூஸ்ட் ஃபார் internal purpose with team. Okay, just submit. I think this token will not be able to access any. Okay, sorry. இங்கே வந்து ஆட் பேஸ் வந்து இந்த பார்ட்டு இந்த பர்டிகுலருக்கு தான் நம்ம வந்து டோக்கன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஜஸ்ட் கிளிக் அண்ட் இட் வில் க்ரியேட் அ டோக்கனை நமக்கு க்ரியேட் பண்ணுது. யூ கேன் ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் தி இங்கே நம்ம கொடுக்கலாம். இங்கே நம்ம கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட். ஓகே,
curl கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் விஷுவலைஸாக நம்மளால் பார்க்க முடியும். Yeah, I think you just copy over here and paste it over here, and you just copy. Okay, and curl command execute பண்ணுறதுக்கு I think terminal யூஸ் பண்ணி go here and okay, I think clear. Okay, curl command கொடுத்து enter பண்ணால் ஓகே சி நம்மளால் வந்து விஷுவலைஸாக நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து ரீடு இது. யா, திஸ் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்டையராக வந்து ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பர்டிகுலர் ஏஐ டூல் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ஜேசானில் கூட நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் அதர் தேன் தேட் கொலாபரேட் கொடுக்குறதும் அப்படின்னா கொலாபரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா பர்சனல் இதுக்கும் மாற்றிக்கலாம். யா, synchronize it and invite the team member also. Okay, and other than that just click the app and create the app. Okay, we'll try to view how the data வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்த்துடலாம் இதில். once you create it, okay, and இது வந்து என்னென்னா ட்ரிப் டேட்டா வியூன்னு கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து என்னென்னா ஃபைண்ட் ஆல் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ். ஓகே, அண்ட் நியூ chat ப்ரிவ்யூ கண்டென்ட் இல்லை. ஓகே, ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் கோ ஹியர். இதை பேஸ் பண்ணி இது எப்படி வியூ ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகே, கெட் டேபிள் ஃபீல்ட்ஸ். ஓகே, இது வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது? லெட்ஸ் ரெஃப்ரெஷ் இட். I think it's generating. Yeah, we'll see. And let's ஓகே, இது என்னென்னா பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யா, இது வந்து டேபிள் க்ரியேட் ஆகுது. டேபிள் மெட்டா டேட்டா அண்ட் எக்ஸிக்யூட் த query, ஃபைண்ட் பிஸ்னஸ் ட்ரிப் டைப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஓகே, இது என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த டேபிள்லேருந்து ஒரு queryயை வச்சு நம்ம வந்து ரெக்கார்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். லைக் இட் குட் பி a select query. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஜஸ்ட் டூப்ளிகேட் இட் அண்ட் க்ரியேட் தி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். இதில் ஜஸ்ட் க்ரியேட் தி டேஷ்போர்ட் அண்ட் ட்ரிப் டேஷ்போர்ட், கன்ஃபார்ம் இட் அண்ட் I think add plugin. Yeah, install chart, go to configuration. Okay, add select trip. Okay, and select trip name, destination, start date. இது எல்லாமே வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஜஸ்ட் சேவ் இட் அண்ட் I think it's chart type வந்து பார் சார்ட் கொடுத்தா. ஓகே, why it's not display? Yeah, okay, anyhow I will total budget. Okay, just go here. இங்கே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ட்ரிப் நேம் அண்ட் ட்ரிப் டைப் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் டோட்டல் பட்ஜெட் இதை மட்டும் கொடுத்துடலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் லைன் வியூ ஏன் வரல? ஐ டோன்ட் நோ. யா, ஓகே, இங்கே வருதே, ட்ரிப் நேம் இங்கே வருது. ஓகே, லைன் வியூவில் வந்து வரல, பட் பார் சார்ட்டு, பட் டேட்டா இங்கே இருக்குது. ஆட் எக்ஸீரியஸ் வந்து இங்கே வந்து எக்ஸீரியஸ் கொடுக்கணும். ட்ரிப் நேம் அண்ட் ஒய் வந்து டோட்டல் பட்ஜெட்டு. ஓகே, அண்ட் லேபிள் வந்து ஓகே ட்ரிப் நேம் அண்ட் இது வந்து பட்ஜெட் ஒய் and okay, just show valuable gold lines. Okay, stack. Okay, just go here and bar. இது எடுத்து விட்டால் விஷுவலைஸ் ஆகுமா தெரியலையே இன்னும். ஓகே, ஆட் சீரியஸ் ட்ரிப் நேம். ஓகே, இங்கே விஷுவலைஸ் ஆகுது கீழே பட்ஜெட். யா, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இது பார் சார்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. வேறஸ் லைன் சார்ட்டும் அதே மாதிரி நம்ம இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரிப் நேம் அண்ட் பட்ஜெட் லைன் சார்ட் வந்து விஷுவலைஸ் ஆகுது பாருங்கள். திஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. பை சார்ட் கூட இருக்கும். நம்ம காலம் வந்து ட்ரிப் நேம் கொடுத்துக்கலாம், மெஷர் வந்து பட்ஜெட் கொடுத்துட்டா
பை சார்ட் வந்துடும். இதில் நேமிங் கூட நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ஷோ லேபிள் வந்திருக்கு, ஷோ டோட்டல் இருக்குது, ஷோ லெஜண்ட். ஓகே, பை சார்ட் அண்ட் ஏரியா வியூவில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ட்ரிப் நேம், ஒய் ஆக்சிஸ் பட்ஜெட் அண்ட் எக்ஸ் டிஸ்பிளே வந்து நேம் அண்ட் ஒய் டிஸ்பிளே வந்து பட்ஜெட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இங்கே இருக்குது, இங்கே பட்ஜெட் வந்து லேபிள் கொடுத்தாச்சு. தென் கோல்ட் லைன் வந்து ஓகே, கோல்ட் லைன் சம் வேல்யூஸ் இருக்கும் போல். ஓகே, தென் ஸ்டாக். ஓகே, தென் அதர் தேன் தட் டேபிள் வியூ. இது நார்மல் டேபிள் வியூ. திஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. இந்த மாதிரி டேஷ்போர்டில் நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். தென் ஆட்டோமேஷன் ஒன்று இருக்குது. ஆட்டோமேஷனில் வந்து ஓகே, வென் ரெக்கார்ட் இஸ் ஓகே பட்டன் கிளிக்கில் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். எந்த டைமில் வந்து நம்ம ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. அது வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். இது வந்து பட்டன் கிளிக்கில் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் வந்து பட்டன் கிளிக்கில் போனீங்கன்னா இந்த ட்ரிப்பில் அண்ட் ஆட் கண்டிஷன் வந்து ட்ரிப் நேம் வந்து கண்டெய்ன்ஸ். ஓகே, அண்ட் செலக்டட் ஃபீல்ட்ஸ் வந்து வாட்ச் ஃபீல்ட்ஸாக இது. ஓகே, வாட்ச் ஃபீல்ட்ஸ் வந்து பட்ஜெட் வந்து வரல இதில். ஓகே, கண்டிஷ்னல் ஃபீல்ட்ஸ் வந்து ஓகே, என்டர் வேல்யூ வந்து ஓகே, வாட் இஸ் த டெஸ்ட்டுன்னு நம்ம கொடுப்போம் இப்போதைக்கு. ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் ஓகே. இந்த பாயிண்டில் வந்து பட்டன் கிளிக்குன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக வென் ரெக்கார்ட் created, okay, this trigger will fire when a record is created in a table. அது எந்த டேபிளில்? இந்த ட்ரிப் டேபிளில் நடக்கணும். என்ன இதில் வந்து அப்கமிங் ட்ரிப்பில் வந்து வியூ வந்து க்ரியேட் ஆகணும். இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் இட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் இதை வந்து ஆன் பண்ணணும். ஓகே, இதை எப்படி ஆன் பண்ணுறது? ஓகே, ஜஸ்ட் ஐ திங்க் இதை ஆன் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். ஓகே, ஓகே, வில் ட்ரை. ஓகே, ப்ளஸ் பட்டன் கான்ஃபிகரேஷன், ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வருது. அண்ட் இது வந்து அடுத்த ரெக்கார்ட் க்ரியேட் ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ட்ரிக்கர் ஆனதும் க்ரியேட் ரெக்கார்டு வந்து எங்கே க்ரியேட் ஆகணும் அப்படின்னா லேபிள் வந்து டெஸ்ட் ரெக்கார்டு. இதில் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னா பட்ஜெட்டில் டேபிளில் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட் ஃபீல்டு வந்து பட்ஜெட் அமௌண்ட்டு. ஓகே, அண்ட் இது வந்து செலக்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஐ திங்க் இன்சர்ட் வேல்யூஸ் ஃப்ரம் திஸ். ஓகே, இது ஆக்சுவலி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஐ திங்க் டெஃபினெட்லி வி நீட் அ லேர்னிங் கர்வ். அது வந்து கண்டிப்பாக மேண்டட்டரி தான். பிகாஸ் என்டையராக வந்து இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து லேர்னிங் கர்வ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் ஓகே, வில் ட்ரை அனதர் ஸ்டஃப். ஆப்ஸ் போனால் ஆப் வந்து க்ரியேட் ஆகிருக்கீங்க. ஓகே, ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் ப்ரிவ்யூ ஸ்டில் வந்து இங்கே க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது போல். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். I think still is creating. Okay, let's close it and what are all the things? Just go back and இது வந்து ஒரு பேஸில் வந்து நான் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் க்ரியேட் ஸ்பேஸ். இன்னொரு ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து மார்க் ஸ்பேஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு பேஸஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதிலேருந்து நிறையா நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் டேட்டா பேஸஸை. இப்போ இந்த டைமில் வந்து டெம்ப்ளேட் வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து டாஸ்க்கை வந்து செக்ரிகேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் கிளிக் யூஸ் திஸ் டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மார்க் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கும். சி,
ஒரு டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் என்ன, சம்மரி என்ன, யாருக்கு அசைன் பண்ணியிருக்கு, ப்ராக்ரஸ், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் அண்ட் ப்ரியாரிட்டி, எவ்ரி திங் இட் கம்ஸ் வித் தி மார்க் டேட்டா. ஸோ இது டெஃபினெட்லி குட் tool actually. Task management, yeah, same as pro, because we need some subscription to explore all the features. So minimalistic-ஆ தான் இருக்கும். Like when you sign up with some email, then you will get limited credits. Other than that, when you subscribe it, you will get to explore all the features. So the purpose, like no code and low code app building. So let non-developers எல்லாருமே கூட ஒரு turn data into an application, ஒரு CRUD apps வந்து நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும், and apps and workflows, dashboards without writing code, and automation of data driven processes, like use AI action and automations to reduce the manual and repetitive data task, and data analytics and reporting, like with the dashboard, add charts, users can gain insights from their data and generated report, and collaboration and team workflows obviously. Then AI augmentation of data fields, like translating, summarizing and classification, extraction and so on, and bridging a spreadsheet and databases for users comfortable with a spreadsheet like UIs but needing a database level power, like on the relations and large data and queries எல்லாமே தேவைப்படும். And enterprise grade data use வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். Like you can use it a millions of data, so the performance is very smooth. And when it comes to the IT industry, definitely this is very helpful. Rapid prototyping of internal tools and dashboards, and admin on operation tooling, like for IT teams to log the systems, assets and configs and tickets, எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். தென் டேட்டா பைப்லைன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். தென் இடிஎல், அந்த இடிஎல் ஜாபை வந்து ஓவர் சைட்டில் நம்மளால் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நாலேஜ் பேஸ் அண்ட் இன்டர்னல் டாக்குமெண்டேஷன், லைக் டெஃபினட்டாக வந்து ஒரு நாலேஜ் பேஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஏஐ பேஸ்டு டேட்டா வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போதே நமக்கு மார்க் டேட்டாவோட க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் எக்ஸ்டர்னல் SaaS tools, MVPs, like start with a table to validate the app features before investing in full custom development. And so there are so many things available, so many features compared to other tool in the market. And like pros and எடுத்துட்டேன்னா, like as I mentioned, low code and no code is AI augmentation, performance, and like clients to handle millions of rows efficiently, and multiple views and flexibility இருக்குது, like grid, Kanban இந்த மாதிரி multiple views இருக்குது. Then authority matrix, like that is a very built-in features and useful feature in this tool. And import and integrations and real-time collaborations, like இந்த மாதிரி நிறையா இருக்குது. Like when you go here and you can see the export and import, இதெல்லாம் கூட இருக்குது. And when you want to move to the other space, you can just click it over here and move it to other space. இங்கே வந்து இன்னொரு ஸ்பேஸ் கூட நம்மளால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கன்ஃபார்ம் இட் அண்ட் கரண்ட் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு ஸ்பேஸுக்கு நம்மளால் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இட் அண்ட் ஜஸ்ட் கன்ஃபார்ம், தென் எக்ஸ்போர்ட் வந்து டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் இந்த டீங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில். வேராஸ் யூ கேன் ஆல்சோ இம்போர்ட் இட். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. தென் ரியல் டைம் கொலாபரேஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ப்ரோஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ அண்ட் கான்ஸ்னு எடுத்துகிட்டேன்னா, இல்லை ஏ காஸ்ட் அண்ட் கிரெடிட் வந்து லிமிட்டட் தான். அண்ட் மாடல் லிமிடேஷன்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக வந்து that should be very clear with all detail, so that you will get actual valid and data with tables ஓட நமக்கு கிடைக்கும். Not a full replacement for custom code. For very complex and unique or performance critical logic, you may still need to drop to code. And flexibility constraints, இதெல்லாமே ஒரு limitations தான். Like even though it's very powerful, some UI layouts or behaviors might be limited compared to the fully custom code. And learning curve டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா ஆட்டோமேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் லேர்னிங் கர்வ் கண்டிப்பாக தேவைப்படும். while basic usages may be easy, but combining the automations, AI actions and cross-based logic, loops and etc., everything definitely we require a learning curve. And premium features வந்து locked behind the paid plans. இந்த மாதிரி ஆப் அண்ட் அத்தாரிட்டி மேட்ரிக்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஈவன் தோ யூ யூஸ் தி ஃப்ரீ கிரெடிட் வந்து யூஸ் பண்ணாலும் என்டையர் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ த பர்ஃபார்மன்ஸ் அட் த எட்ஜ் கேஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஐ திங்க் நான்
சிலதெல்லாம் கவர் பண்ணியிருப்பேன், சிலதெல்லாம் ஆக்சுவலி I have to learn it by myself also, because there are so many things available in this tool. Try to explore it when you get a free time. This is very very interesting and very very useful in your IT career, and this is very much useful for the corporate world. எல்லாத்துக்கும் இந்த பர்டிகுலர் டூல் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஃபீச்சர்ஸ் when you get a time, and I'll come up with the next AI in my next video. Thank you.